நகரத் தொடர். இந்தியாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் ஒரு மாவட்டத்திலுள்ள நகரத்தைப் பற்றிதான் நான் சொல்ல வேண்டுமென்று நினைக்கிறேன். அந்த நகரத்திற்குள் பிரபலமான ஒரு கோவில், ஒரு மலையும் இருக்கிறது. அந்த மலை தொடராக இல்லாமல் உயரமாகவும் சற்று அகலமாகவும் இருக்கிறது. இந்த மலையின் பெயரையோ இந்த நகரத்தின் பெயரையோ நான் தெரியப்படுத்தாமல் இருப்பதற்குக் காரணம் இருக்கிறது. காலம் அதை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அந்த உணர்தலிலேயே அதை வெளிப்படுத்தாமல் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். நிச்சயமாக இதை படிப்பவர்களுக்கு இந்த மலையைப் பற்றி தெரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நான் ஒரு தியானமே பண்ணவே தெரியாத ஒருவன், தியானமாகவே மாறிப்போனவனாக இப்பொழுது வாழ்கிறேன். அந்த வடிவத்திலிருந்து இதை எழுதுகிறேன். இந்த நகரத்தை ஒரு எழுத்தாளனாக நான் எழுதவில்லை. இதை ஒரு பார்வையாளனாகவோ ஒரு மனிதனாகவோ முன்னிறுத்தவில்லை. தியானத்தை உணர்ந்த அந்த வடிவத்திலிருந்தே தயிரைக் கடைந்து மோராக்கி வெண்ணெயைப் பிரிப்பது போல் அதை உணர்ந்து உங்களிடம் கொடுக்கிறேன். தயிரைக் கடைவதற்கு அந்த மத்தும் கயிறும் எவ்வளவு முக்கியமோ அதுபோல இந்த எழுத்தை எழுத என்னுடைய சுவாசக்காற்றும் என்னுடைய முதுகுத்தண்டும் மிக முக்கியமாகச் செயல்படுகிறது. செயல் வடிவம் என்பது செய்வது, செய்யாமலே இருப்பது, செய்வதிலே பிழை ஏற்படுவது. இந்த 3 வடிவத்தையும் சொல்லாடல்களாக அடிக்கடி பயன்படுத்துகிறேன். ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு உடலை இறுக்கி எனக்குள்ளே பிடித்துக்கொண்டு நான் இந்த நகரத்திற்குள் வந்தேன். பிரபலமான ஒரு அரசியல் தலைவர் இந்த நகரத்திற்குள் இருக்கும் ஒருவரிடம் ஆசீர்வாதம் பெற்று நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று அவரைப் பற்றி ஒரு செய்தி என்னுடைய கைபேசியில் ஒரு காணொலியைப் பார்க்க நேர்ந்தது. அந்த கணம் நாமும் அந்த அதிசய வாழ்வளிக்கும் அந்த சுவாமியை பார்த்துவிட வேண்டும். பார்த்துவிட்டால் நம் வாழ்க்கை, இந்த வாடிய மலர் காப்பாற்றப்பட்டுவிடும் என்று இதயத் துடிப்பு மாதிரி எனக்குள்ளே ஒரு படபடப்பாக இருந்து கொண்டே இருந்தது. பிரபலமாக சாலைகளில் கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போடும் ஒரு தெரிந்தவரிடம் பேருந்திற்கு பணம் பெற்று அந்த நகரத்திற்கு வந்தேன். அந்த நகரத்திற்குள் வருவதற்கு முன் பேருந்துகளில் என் வாழ்க்கையில் துயரங்களும் துக்கங்களும் எல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு போர் செய்து கொண்டிருந்தது. அந்த பேருந்துக்குள் சில வார்த்தைகள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. சில பயணிகள் பேருந்தை பாதுகாப்பாக இயக்க வேண்டுமென்று அடிக்கடி பிரேக் அடித்துக்கொண்டு அந்த ஓட்டுநர் சென்று கொண்டிருந்தார். எப்போது அந்த நகரம் வரும், எப்போது அந்த நகரம் வரும் என்று ஏங்கிக் கொண்டே ஜன்னல் ஓரமாக விழித்த விழிகள் நீரோடு வேடிக்கை பார்த்தது போல நான் வந்து கொண்டிருந்தேன். அந்த நகரத்தை வந்து சேர்ந்தவுடனே என் கால்கள், கைகள் எல்லாம் பரபரப்பாகி அவர் எங்கிருப்பார் என்று தேடிக்கொண்டு விசாரித்து வந்தேன். அவர்கள் ஒரு இடத்தைச் சொன்னார்கள். அந்த கோபுரத்திற்கு அருகாமையில் இருப்பார் என்று சொன்னார்கள். அவர் அங்கு இல்லை. அவர் அருகாமையில் போயிருப்பதாக கை காட்டினார்கள். மீண்டும் ஓடத் தொடங்கினேன். அவர் எதிரிலே வந்தார். அப்பொழுது நான் அவரைத் தேடிச் செல்லவில்லை, அவர் என்னைத் தேடி வந்ததாக நான் உணர்ந்தேன். அந்த உணர்தலுக்குக் காரணம், இராகவேந்திரர் தன்னுடைய சீடர்களிடம் ஒரு வார்த்தை சொன்னார். பெண் பார்க்க நீ செல்கிறாய், அந்த வரமே உன்னைத் தேடி வரும் என்ற வாசகம் எனக்கு உணர்த்தப்பட்டது. அவர் என் அருகாமையில் வந்துவிட்டார், அந்த அதிசய சாமி. அவர் கால்களில் விழ வேண்டுமெனத் தோன்றுகிறது. ஆனால் விழவில்லை, ஏனென்று தெரியவில்லை, விழவில்லை. அதிகமாக அந்த நகரத்திற்குள் அந்த சாலைகளில் இரைச்சல்கள், ஒலிப்பெருக்கிகள் இருந்தது. அந்த சாலைகளில் ஒரு அழுத்தமாக நான் உணரப்பட்டேன். அவர் ஒரு மேகக்கூட்டமாக நகர்ந்து போய்விட்டார். அதற்குப் பிறகு அவரை ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியைத் தொடர்ந்து கண்காணித்துக் கொள்வது நிகழும். அது மாறுதலாக எனக்கு நடந்தது. நான் நோயாளியாகவும் அந்த அதிசயசாமி மருத்துவராகவும் எனக்குத் தோன்றியது. நான் தொடர்ந்து அவரைக் கண்காணித்துக் கொண்டிருந்தேன். இந்த தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்ததன் விளைவாக ஒரு அதிகாலையில் நேரடியாக அவர் பார்வை என் மீது பட்டது. ஒரு பரவசத்தில் ஆழ்ந்து போன நான் அடுத்த வெகு சில நாட்கள் அவரை என்னிடம் ஒரு வேட்டி வாங்கிக் கொடு என்று சொன்னார். அங்கு நிறைய மக்கள் கூட்டம் இருந்ததால் அவர் யாரிடம் சொன்னார் என்று தெரியவில்லை. இருந்தாலும் நான் ஓடிப்போய் ஒரு வேட்டியை வாங்கிக் கொண்டு வந்தேன். அவர் அமர்ந்திருந்த ஒரு மரநாற்காலி மீது வைத்தேன். சுற்றிக் கூட்டம் அனைத்து பார்வையும் அந்த வேட்டி மீதும் அதிசயசாமி மீதும் என் மீதும் அவர்கள் பார்வை விழுந்தது. அடுத்த கணமே அந்த அதிசயசாமி எழுந்து அந்த வேட்டியைப் பிரித்து அவர் உடல் முழுவதும் போர்த்திக் கொண்டார். அவர் போர்த்திய கணமே அவர் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதை உணர்ந்தேன். அதே வேளையில் சிறிது நாட்களில் அவர் பார்வையாலேயே ஒரு மின்னல் தாக்குவது போல் அவர் பார்வையால் என் பார்வையைத் தாக்கினார். அந்த தாக்குதல் என்ன என்றே எனக்குத் தெரியாது. கிட்டத்தட்ட அவர் தாக்கியதிலிருந்து ஓராண்டுக்குள் என் வாழ்க்கை முற்றிலுமாக மாறப்பட்டது. அதற்குப் பிறகு சில நாட்களுக்குப் பிறகுதான் எனக்கு இராமகிருஷ்ணர், விவேகானந்தர் அவர்களின் எழுத்துக்களைப் படிக்கவோ அவர்கள் வரலாறுகளைப் பற்றி பிறர் பேசியது கேட்கவோ என் செவிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தபோது எனக்கு ஒரு அனுபவம் கிட்டியது, தியான வடிவத்தில்.
என்னுடைய தலைப்பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அப்பொழுது என்னுடைய உணர்வுகளில் அவர் பார்வையால் தாக்கப்பட்டதனுடைய செயல் என்ன என்று தெரிந்து கொண்டேன். அது ஒரு தீட்சை என்று உணர்ந்து கொண்டேன். இந்த தீட்சை, இந்த தியானம், அந்த அதிசய சாமி ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் என்பதை என்னால் அறுதியிட்டுச் சொல்ல முடியும். மீண்டும் அந்த நகரத்திற்குள் அந்த பல்வேறுபட்ட துன்பங்களும் துயரங்களும் நிகழ்ந்து கொண்டே இருந்தாலும் ஒரு மின்சாரத்தன்மை கொண்ட ஒரு தியானமும் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அந்த நகரம் எனக்கு ஒரு ஆழ்ந்த பேரமைதியையும் ஒரு ஈர்ப்பு சக்தியையும் எனக்கு உருவாக்கிக் கொடுத்தது. அந்த நகரத்திற்குள்ளே என்னுடைய முப்பிறப்பைப் பற்றி நான் அறிந்து கொள்வதற்காக நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கப்பட்டது. அந்த நகரத்திற்குள்ளே நான் பல மாதங்கள் தங்குவதற்கான வாய்ப்புகள் உருவானது. தியான வடிவத்தில் அந்த நகரத்தைப் பற்றி, அந்த மலைகள், அந்த கோவில்கள், அங்கு வசிக்கும் மக்களைப் பற்றியும் அந்த அதிசய சாமியையும் அவருக்கும் எனக்கும் நடந்த சந்திப்பு, இந்த தீட்சை இதெல்லாம் எதற்காக நடக்கப்பட்டது என்பதை துல்லியமாக அறிய இந்த தியானம் கற்றுக் கொடுத்தது. அந்த நகரம் எனக்கு ஒரு ஆசிரியராகவும் திகழ்ந்தது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த நகரத்திலுள்ள பல்வேறுபட்ட இடங்களைப் பற்றிய நன்மை தீமைகளை என் வாழ்க்கையில் நிறைய உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். இப்பொழுது அந்த நகரம் கொஞ்சம் கடுமையான சொற்கள், கடுமையான வார்த்தைகளால்தான் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த நகரம் இந்த காலச் சுழற்சியில் நல்ல போக்கில் இல்லை. அந்த நகரம் பல்வேறுபட்ட அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது. அந்த நகரம் மெல்ல மெல்ல தன்னுடைய அபாயத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த அபாயத்தினுடைய ஓசையாகத்தான் நான் இதை உங்களிடம் கூறுகிறேன். இந்த காலம், இந்த இடம் முற்றிலுமாக விடுபட வேண்டும் என்பதே அந்த நகரத்தினுடைய தலை எழுத்தாக இருக்கிறது. இந்த இடத்தில் என்னுடைய எழுத்தை நிறுத்தி நேரடியாக உங்களிடம் ஒரு வார்த்தையைச் சொல்ல முயற்சிக்கிறேன். இந்த தியானத்தில் யாம் பல்வேறுபட்ட ஆண் பெண்ணாக இருக்கக்கூடிய மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். நன்றாக இருக்கிறவர்கள் இறக்கப் போகிறார்கள் என்பதும் எனக்குத் தெரியும். இறக்கும் தருவாயில் உள்ளவர்கள் பிழைக்கப் போகிறார்கள் என்பதும் எனக்குத் தெரியும். இறக்கப் போகிறோம் என்று தெரியாமல் சந்தோஷத்தில் தத்தளிக்கும் ஒரு கூட்டம், பிழைக்கப் போகிறோம் என்று தெரியாமல் துக்கத்தில் முழுகிக் கொண்டிருக்கும் இன்னொரு கூட்டம். இந்த கூட்டத்திற்கு நடுவில் நிஜம் தெரிந்தும் நான் ஒரு மௌனியாகத்தான் நிற்கிறேன். அதேபோலதான் இந்த நகரம். இந்த நகரம் அழியப்பட்டாக வேண்டும் என்பது காலத்தின் கணக்கு. அது அழியவே அழியாது, என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் படையெடுத்து சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நகரத்தை. அந்த நகரம் இந்த சுழற்சியை நிறுத்திக் கொள்ளப் போகிறது என்பது என் தியானம் எனக்கு போதித்தது. இன்னும் ஒரு படி முன்னே சென்று, இந்த நகரம் மனிதனாக பல்வேறுபட்ட துன்பங்களைக் கண்டபோது என்னை தெய்வீகமாக மாற்றியது இந்த நகரம்தான். அப்படிப்பட்ட இந்த நகரம் எப்படி அழியும் என்பது எனக்குள்ளே ஒரு ஐயம் ஏற்பட்டது. அந்த ஐயத்தை தியானம் களைந்தது. அந்த நகரத்தை விட்டு வெளியேறு, அந்த நகரம் பொலிவிழந்து பல நாட்களாகிவிட்டது, அதை உணர்த்துவதற்காகத்தான் உன்னை இங்கே வைத்திருந்தோம். ஒரு மரணத்தினுடைய விளிம்பில் ஒருவன் ஒரு இடத்தில் தத்தளிக்கும் போது அந்த இடத்திலிருந்து ஒருத்தன் தப்பித்து வந்து நடந்ததைக் கூறுவானல்லவா, அதுபோலதான் இந்த இடத்தைப் பற்றி நீ கூற வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு இந்த அனுபவத்தைக் கொடுத்தோம். தியானத்தில் இந்த இடம் மக்கள் நடமாடாமல் ஒரு காலி இடம் போல ஒரு வெட்டவெளியாக காட்சியளிக்க வேண்டும். அப்படித்தான் நிகழப்போகிறது. அது நிகழ்வது இந்த உலகத்தில் நன்மையாகத்தான் இருக்குமே தவிர தீமையாக இருக்காது. அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொன்னால் யாரும் வெளியேற மாட்டார்கள். உடலுக்குள்ளே குடியிருக்கும் ஒரு உயிர் அது வெளியேற்றப்பட வேண்டுமென்று ஒரு குருவோ ஒரு ஞானியோ சொன்னால் அந்த உடலுக்கானவன் கேட்க மாட்டான். பல்வேறுபட்ட இன்னல்களையும் சித்திரவதைகளையும் அனுபவித்ததற்குப் பிறகு அந்த கடைசி நொடியில் வெளியேறியிருக்கலாமோ என்ற யோசனை வரும். இப்படித்தான் உலகத்தில் அழியப்பட்ட எல்லா இடங்களும் முன்கூட்டியே கண்டறியும் திறன் கொண்ட ஒருவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தகவலைக் கொடுத்திருப்பார். அதை அலட்சியம் செய்து அந்த நகரம் என்னுடையது, அந்த நகரத்தில் உள்ளது என் வீடு, என் தோட்டம், அதை மீட்டுக்கொடு என்று இறைவனிடமே முறையிட்டுக் கொண்டிருப்பான். இறைவனை அறியாதவன் அறிவுச் சார்ந்து விவாதம் நடத்திக் கொண்டிருப்பான். நாம் என்ன சொல்கிறோம் என்றால், தற்காலத்தில் அழியப்படாத எந்தப் பொருளாக இருந்தாலும் அழியக்கூடிய இடத்திற்குச் சென்று விட்டால் அது அழிந்துவிடும். நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள். எந்த நகரம் என்று தெரிந்து கொள்ளுங்கள்.